بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, நாமெல்லாம் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். ரமலான் மாதம் இந்த சந்தர்ப்பம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் நம்மை விட்டு பிரிய இருக்கிறது. இந்த ரமலானிலே நாம் செய்த காரியங்களுக்கான எங்களுடைய கணக்குகள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யப்படும், எங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் எங்களுடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் எல்லாரும் அநேகமாக தொழிலில் இருக்கிறோம். எங்களுக்கு சம்பள தினம் வரும், சம்பளம் போடுவ நாள் அன்றைக்குத்தான் எங்களுக்கு என்ன செய்யும், முகத்தில் ஒரு சந்தோஷம், ஹெப்பியாக இருப்போம். நம்முடைய அந்த சம்பளத்தின் மூலமாகத்தான் நாமும் நம்மை சார்ந்த மனைவி மக்கள் உற்றார் உறவினர் பெற்றார்கள் அப்படி நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம், அந்த தினங்களில் சந்தோஷமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ உலகத்திலே எங்களுக்கு என்று எங்களுடைய கணக்குகள் என்ன செய்யப்படுகிறது, கிடைக்கப்பெறுகின்ற பொழுது அதற்குரிய தன்மை நமக்கு உலகத்திலே தெரிகிறது. எவ்வளோ கஷ்டப்படுறோம், இதை செய்தால் இவ்வளோ கிடைக்கும் என்றால் நாங்கள் அதற்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குவைட்டிலே முதல் வெள்ளிக்கிழமை நோம்பு ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஒரு பள்ளியில் சுப தொழுகைக்கு வருபவர்களுக்கு 10 டினார் கொடுக்கப்படும். சுப தொழுகைக்கு முன்னவர்கள் சொன்னார்கள், இந்த பள்ளியில் கேட்டை மூடிடுவாங்க பாங்கு சொன்ன உடனே, அப்போ நேரத்தில் பேய்த்திடணும். 3 மணி தொடக்கம் வந்தவர்கள் இருக்கிறார்கள். நம்மள சிலருக்கு அனுபவம் இருக்கலாம். சொல்லப்பட்டது ஒரு 1800 பேர் போயிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எல்லாரையும் பார்த்துட்டு இமாம் சந்தோஷமாக, இன்றைக்கு அப்படி ஒன்றும் கொடுக்கப்படாது அப்படின்றார். அப்ப ஏன் எங்களுக்கு கண்ணுக்கு தருகின்ற அந்த கூலிக்காக வேண்டி என்ன செய்கிறோம், நாங்கள் முயற்சிக்கிறோம். இது மாதிரி எக்ஸாம் எழுதின ஒரு பையன்கிட்ட கேட்டால் தெரியும், ரிசல்ட் வார நாள் ரிசல்ட்ஸ் வாரத்தை அவர்கிட்ட கேட்டால் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன வருமோ என்ற எதிர்பார்ப்பு அப்படி இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த தன்மை இது எங்களுக்கு இந்த உலகத்தில் எடுக்கிற ட்ரைனிங் மறுமையில் என்ன செய்யும், விளங்கும். மறுமையிலையும் இதே நிலைதான். மறுமையிலையும் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி அல்லாஹ் தஆலா ரிசல்ட்ஸை கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மௌத்தாயினத்துக்கு பின்னர் முதலாக அவன் சந்திக்கின்ற வாழ்க்கை ஆலமுல் பர்ஸக், கபருடைய வாழ்க்கை. இந்த கபருடைய வாழ்க்கை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் கப்ரு ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃப்ரின் நார். இந்த கபர் இருக்கிறது, இது ஒன்று சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கும். சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கும். அப்பவே என்ன செஞ்சு கொள்ளலாம், நமக்கு அறிஞ்சு கொள்ளும் நம்முடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு. அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃப்ரின் நார், நரகத்தின் படுகொலியாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இதனால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை கண்டால் அழுவார்கள், தாடி நலையை மட்டும் அழுவார்கள். ஏன் என்று அவரிடத்திலே காரணம் கேட்கப்பட்ட போது அவர் சொல்லுவார்,
இதுதான் முதல் ஸ்டெப். இதிலிருந்து தான் நம்முடைய நிலைமைகள் என்ன செய்யும், ஆரம்பமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஜனாசாவுக்கு போனார்கள். ஃபந்தஹைனா இலல் கப்ரி வலம்மா யுல்ஹத் ஃபஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜலஸ்னா ஹவுலஹு. போய் அந்த ஜனாசாவை அடக்கினத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுடைய அடக்கப்பட்ட இடத்திலே அமர்ந்தார்கள். நாங்களும் அவரை சுத்தி என்ன செஞ்சிருந்தோம், அமர்ந்திருந்தோம். கபருக்கு கிட்ட போனதுனால எங்களுடைய அந்த அச்சத்தின் காரணமாக எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய தலையிலே பறவைகள் வந்து உட்காரும் அளவுக்கு மிக அமைதியாக எந்த விதமான ஒரு நடமாட்டத்தை தவிர்த்து மிக அமைதியாக நாம் உட்கார்ந்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கையில ஒரு குச்சை எடுத்துக்கொண்டு பூமியில ஏதோ கீறி கொண்டு இருந்தாங்க. பூமியை என்ன செஞ்சாங்க, நோண்டி கொண்டு இருந்தாங்க. பின்னர் தலையை நிமிர்த்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களை பார்த்து இஸ்தஈனு பில்லாஹி மின் அஸாபில் கபர், இஸ்தஈனு பில்லாஹி மின் அஸாபில் கபர், இஸ்தஈனு பில்லாஹி மின் அஸாபில் கபர். அல்லாஹ்விடத்திலே கபருடைய வேதனையை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். 3 தடவை சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே கபருடைய வேதனையை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதுஆது ரூஹுஹு ஃபீ ஜஸதிஹி, மரணித்து இங்கே அடக்கப்பட்டிருக்கிறாரே அவருடைய ரூஹ் அவருக்கு கொண்டு வரப்பட்டு கபரிலே ஃபயாத்திஹில் மலக்கான், 2 மலக்குகள் அவரிடத்திலே வந்து அவரை எழுப்பி உட்கார வைத்து ஃபயக்கூல் அலஹு மன் ரப்புக, அவருடைய ரூஹ் என்ன செய்யப்படும், மீட்டு கபருக்கு கொண்டு வரப்படும். அவர்கிட்ட அந்த ரூஹை கொடுக்கப்பட்டு அவரை எழுப்பி உட்கார வைத்து வந்த மலக்குகள் கேட்பார்கள், மன் ரப்புக, உங்களுடைய ரப்பு யார்? இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க இயலுமா இயலாதா என்றதை நாங்கள் இங்கே தீர்மானிக்கும். ஆனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரன் இப்பொழுது ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டால் சொல்வார்கள், உங்களுடைய சகோதரன் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறான், அவனுக்காக வேண்டிய என்ன செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். அப்ப முதலாவது இடம், எங்களுடைய கணக்குகள் தீர்க்கப்படுவதற்கு முன்னர், எங்களுடைய நன்மை தீமைகள் பார்க்கப்படுவதற்கு முன்னர் முதலாக கபருதான் எங்களுக்கு முதலாவது இஷ்டம். அது நன்றாகிவிட்டால் அல்லாஹு தாலா அதற்கு பின்னரான வாழ்க்கையை நன்றாகி விடுவான். அல்லது அது மோசமாகிவிட்டால் எங்களுடைய பாவத்தின் காரணமாக நாங்கள் அதில் பிடிக்கப்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நவுது பில்லாஹ் மின்ஹா. என்னையும் உங்களையும் முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா அந்த நிலைமையிலிருந்து காப்பாற்றுவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ظுல்மு ظுலுமாத்துன் யௌமல் கியாமா, ஒரு மனிதன் செய்கின்ற அநீதிகள் பாவங்கள் எல்லாம் மறுமை நாளில் ظுலுமாத்தும் இருளாக இருக்கும், அவருக்கு இருளாக இருக்கும். அவர் கபரில் அவருக்கு இருள் தூண்டு கொண்டால் நிலைமை யோசித்து பாருங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே 2 விதமான வாழ்க்கையை வாழ வேண்டும், 2 விதமான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஒன்று ஹுகூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, திக்ருகள், குர்ஆன் ஓது, இதெல்லாம் எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் இடையில சம்பந்தப்பட்டது. நான் நோன்பு பிடித்திருக்கிறேனா இல்லையா என்றது யாருக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு முன்னால நான் உங்களுக்கு முன்னால நடிக்கலாம். சில கடமைகள் நாங்கள் செய்கின்ற பொழுது பிறருக்கு தெரியாமல் எங்களுடைய கடமைகளை அல்லாஹ்வோடு நெருக்கமாக்கி கொள்வோம். ஹுகூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒரு அடியான் அந்த கடமைகள் சரியாக செய்தாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், அந்த கடமைகளை அவர் நிறைவேற்ற வேண்டும். இது முதலாவது பாதி. இரண்டாவது ஹுகூக்குல் இன்சான், ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு, அடுத்த உயிரினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு,
அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய, அடுத்த உயிரினங்களுக்கு, அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு. இந்த ரெண்டும் சமமாக இருந்தால்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும். ஒன்றை விட்டு ஒன்றில் நாங்கள் பாரமாகினால் என்ன செய்யலாது? மறுமையில வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறேன் என்று ஹுக்கூக்குல் இன்சான், மனிதனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை ஒருவர் புறக்கணிப்பாரே ஆனால் அல்லாஹ் அவருக்கு மறுமையில தண்டனை வழங்குவார். அவருக்கு அஞ்சு நேரம் தொழுதுட்டு இருப்பார், எல்லா இபாதத்தை செய்திருக்கிறார், மனிதர்களுக்குரிய செயற்பாடுகளை அவர் சரியாக செய்யாவிட்டால் அவர் மறுமையிலே பிடிக்கப்படுவார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரெண்டு கடமைகளையும் அவர் சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஆனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மظلூம், அநீதி இழைக்கப்பட்டவருடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒருவர் பாதிக்கப்பட்டுட்டார்னா, நம்மளால பாதிக்கப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டால் அவர் கையேந்தினால், அது முஸ்லிமாய் இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டு ரப்பிடத்திலே அது முறையிட்டால் லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த வேண்டுதல், அந்த பதுவா, அந்த கேட்ட துவா அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான திரையும் இல்லாமல் நேரடியாக செல்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏன்? அது ஹுக்கூக்குல் இன்சான், அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயத்திலே அவர் அவர் அதிலே பிழைவிடுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா எங்களுடைய சகல பட்டோலையிலே சகல காரியங்களும் எழுதப்பட்டதாக எங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொண்டு வரப்படும். வவுதியல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, அன்றைக்கு என்ன செய்யப்படும்? அவருடைய பட்டோலை போடப்படும். அவர் என்ன செய்வார்? வயகூலூன் யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. பட்டோலையை பார்த்துட்டு சொல்லுவாராம், என்ன பட்டோலை அப்பா இது? ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாம தான் நான் மெசேஜ் கொண்டு போட்டு, யாருக்குமே தெரியாது. அதையும் என்ன செய்கிறான்? அல்லாஹ் இங்கே பதிவு செய்திருக்கிறான். நான் யாருக்கும் தெரியாமல் தான் வியாபாரத்தில் மோசடி செய்தேன், அதையும் பதிஞ்சு வச்சிருக்கிறானே அல்லாஹ், அதுவும் என் பட்டோலையில் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு காரியங்களும், அது மாதிரி நன்மை, யாருக்கும் தெரியாமல் நான் செய்த ஒரு சின்ன நன்மை, அதுவும் இங்கே பதியப்பட்டிருக்கும். எனவே அவன் ஆச்சரியமாக கேட்பானாம், மாலி ஹாதல் கிதாப், என்ன பட்டோலை இது, எல்லாமே பதியப்பட்டிருக்கிறது என்று அவர் ஆச்சரியப்படுவார். ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான், வலா யவ்லிமு ரப்புக அஹதா, உங்களுடைய ரப்பு யாருக்கும் என்ன செய்ய மாட்டான்? அநியாயம் செய்ய மாட்டான். அதனாலதான் இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது, ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. சுப்ஹானல்லாஹ். கணக்கு தீர்க்கப்படுகின்ற அந்த நாளையில எல்லாம் அணுவணுவாக இருந்தாலும் எல்லாமே அவர் என்ன செய்வார்? அதனை கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டது. சாலிகான பெண், 5 நேரம் தொழுகிறாள், எல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிக கச்சிதமாக, நோம்பு, ஸகாத், தஸக்கா, விக்ர் சகலதையும் சரியாக செய்கிறார். அந்த பெண்ணை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த பெண்ணில் இருந்த குறைபாடு என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரரோட எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. சாலிகான பெண், பக்கத்து வீட்டுக்காரரோட பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹிய ஃபின்னார், வஹிய ஃபின்னார். எங்க போயிட்டாவும் அவ சாலிகான பெண். இன்னும் சில சம்பவங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பூனைக்கு தண்ணி கொடுக்காத, பூனையை கட்டி வச்சு, பூனை சாலிகான பெண் ஒரு பூனையை வளர்த்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கல, அதை அவுத்துட்டு இருந்தா கூட என்ன செஞ்சிருக்கும்? போய் தின்றிக்கும். அந்த பூனை அப்படியே செத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நரகத்துக்குரிய சாலிகான பெண். சுப்ஹானல்லாஹ். சாலிகான பெண்ணுக்கே இந்த நிலைமைண்டா நம்மளுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்? சகல விஷயங்களையும் அங்கே என்ன செய்வான்? ஒவ்வொன்றாக காட்டப்படும்.
ஃபத்தரல் முஜ்ரிம், அவங்களே என்ன செய்வார்கள், நம்மளே எல்லாத்தையும் பார்த்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறார்கள், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், ஓட்டாண்டி. எங்கட நாட்டு பாசையில் சொன்னா பங்களோட் போனவர், எல்லாமே என்ன செஞ்சிட்டாரு, ஒரு தொழில எல்லாத்தையும் போட்டாரு, திவாலாகி போறது. திவாலானவன் யார் என்று தெரியுமா என்று சஹாபாக்கிட்ட கேட்கிறார். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யார்கிட்ட காசு பணம் மல்லா திர்ஹம் தீனா வலா தீனா இல்லையோ அவர்தான் திவாலாகி போனவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையிலே திவாலாகி போனவர் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் எழுப்பப்படுவார், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கணக்குகள் தீர்க்கப்படும், அவருடைய எல்லா விஷயங்களும் பட்டோலையில பதியப்பட்டிருக்கும். அவர் என்ன செய்வார், எழுப்பப்பட்டால் அவர் தொழுதிருப்பார், நோன்பு பிடிச்சிருப்பார், சதக்கா செஞ்சிருப்பார், தான தர்மங்கள்ல ஈடுபட்டிருப்பார், திக்ருகள்ல திலாவத்தில் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். அப்போ ஒருவர் ஓடி வருவார், யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கின்ற பொழுது இவன் என்னை விட வலிமையாக இருந்தான், எனக்கு ஏசி விட்டான் யா அல்லாஹ், எனக்கு ஏசி விட்டான் யா அல்லாஹ், என்னுடைய மனசை புண்படுத்தி விட்டான் யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் கேட்பான், செஞ்சியா? நாங்க மறக்கலுமா? இங்க என்ன செஞ்சிடலாம், நம்ம நாட்டுலண்டா அல்லது நம்முடைய பிரதேசத்துலண்டா ஏதாவது என்ன செஞ்சிடலாம், பேசி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம். அங்க அப்படி ஏழுமா? இப்ப இவருடைய நன்மையிலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான், பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுப்பான். இப்படி ஒவ்வொருவராக வருவார்கள், யா அல்லாஹ், இவன் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், எந்த பூமியில ஒரு அடிய அல்லது ஒரு பொருத்தமான ஒரு இடத்தை அவன் பிடித்துக் கொண்டான், எனக்கு ஏழாமல் இருந்தேன், இவன் அரசியலிலே உயர்ந்த இடத்திலே இருந்தான், அவன் ஒரு வீரமானவனாக இருந்தான், ஒரு செல்வந்தனாக இருந்தான், அவனோடு எனக்கு அங்கே மோத முடியாமல் போய்விட்டது யா அல்லாஹ், நான் அமைதியா இருந்துட்டேன் யா அல்லாஹ்னு சொல்லுவான். கேட்கப்படும், அவருடைய நன்மை கொடுக்கப்படும். இப்படி ஒவ்வொருவரும் ஏசினா எத்தனையோ பேர் நம்ம சுபஹான்ல பாருங்க, பொழுதுபோக்குக்காக வேண்டி அடுத்தவனை பத்தி பேசிட்டு இருக்கோமா இல்லையா? அது ஒரு பொழுதுபோக்கு. அடுத்தவருடைய அலாய் பலாய் பேசுறது பொழுதுபோக்கு, நவுது பில்லாஹ் மின்ஹா. அது நாம விரும்பி பேசுறது அல்ல, நம்ம அறியாம என்ன செய்யும், சில கதைகள் வரும். இப்ப அதெல்லாம் மறுமையில பிடிச்ச உடனே அல்லாஹ் என்ன செய்வான், அவருடைய நன்மையை தூக்கி கொடுப்பான். இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம், இவருடைய நன்மை முடிந்து விட்டது, இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ் என்ன செய்வான்டா, பாதிக்கப்பட்டவன் பாவம் தீமெரிக்குத்தானே அதை தூக்கி இந்த சாலிகான உலகத்தில நல்ல சாலிகான மனிதனா வாழ்ந்தவருக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை, இவர் என்ன செய்கிறார், நரகத்திற்கு போவார். இவர் தான் திவாலாகி போனவர். இவ்வளவோ நன்மையை செஞ்சுட்டு போய் என்ன செஞ்சிட்டாரு, ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு, திவாலாகி போய்விட்டார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் அவனுடைய நடவடிக்கைகளை, அவனுடைய இபாதத்துக்களை, ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், அடுத்த மனிதனுக்குரிய கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையிலே ஒரு மனிதன், அவரிடத்தில் முக்கியமாக 4 கேள்விகள் கேட்கப்படும், அவர்கிட்ட கணக்கு கேட்கப்படும் 4 விஷயங்கள். அதற்கு பதில் கொடுக்காத வரை அவர் என்ன செய்ய முடியாது, அசைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்று அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உனக்கு நல்ல ஆயுளை தந்திருந்தேன், உனக்கு நல்ல வயசுல வாழ்ந்தாய், நல்ல தேக ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாய், உன்னுடைய வயசு, உனக்கு ஆரோக்கியம் எல்லாமே இருந்துச்சு, உன்னுடைய வாழ்வை நீ எப்படி செலவழித்தாய். வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உனக்கு வாலிபம் தந்திருந்தேன், அந்த வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய். அதே போன்று நீ சம்பாதித்த செல்வம், பணத்தை சம்பாதித்தாய், அதை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய். சம்பாதிக்கிற மட்டும் அல்லாஹ் கேட்க மாட்டான். ஹலாலா தான் நான் சம்பாதித்தேன் அல்லாஹ், ஹராமா செலவழிச்சிட்டமே, ஹலாலா தான் சம்பாதித்த, ஹராமா செலவழிக்கப்பட்டாச்ச. இப்ப இதுக்குரிய கேள்வி மறுமையில கேட்கப்படும். எப்படி நீ பணத்தை சம்பாதித்தாய், அதனை எப்படி செலவழித்தாய். ஏனென்றால் அல்லாஹ் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்க, குடியுங்கள், என்ன செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இப்ப நம்ம
இந்த ஷேக் சொல்லுவாங்க அடிக்கடி, தண்ணீர் பொட்டில் எடுத்தா ஃபுல்லா குடிங்க, அதை என்ன செய்யாதீங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. 2 பேர் ஷேர் பண்ணி கூட குடிக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. இப்ப நாம என்ன செய்யறோம், நம்மளை அறியாமல் வீண் விரயங்கள் வருகின்றன. நம்மளை அறியாமல் நமக்கு இது ஒரு 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 பாவமாக அல்லாஹ் ஒரு தடுத்த விஷயமாக தெரியவில்லை. இன்னும் லா யுஹிப்புல் முஸ்லிமீன், அல்லாஹ்வே நம்மளை விரும்ப மாட்டானாம் வீண் விரயம் செய்யறாங்க. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானாம், வீண் விரயம் செய்பவரை விரும்ப மாட்டான். 4வது கேள்வி, வஅன் இல்மிஹி மாதா அமில பிஹி, நீ பெற்றிருந்த அறிவின் மூலமாக அதனை எப்படி செலவழித்து அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களை என்ன அமல்களை செய்தாய். 4 கேள்வியும் அல்லாஹ் கேட்பான். உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கழிச்சீங்க, வாலிபத்தை எப்படி கழிச்சீங்க, எப்படி சம்பாதித்தீர்கள், எப்படி செலவழித்தீர்கள், உங்களுடைய கற்ற அறிவின் மூலமாக நீங்கள் எவ்வாறு இபாதத் செய்தீர்கள். இந்த 4 கேள்விக்கும் பதில் கொடுக்காம மறுமையில் என்ன செய்ய முடியாது, அசைய முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஜாவு பிரஜலின் யௌமல் கியாமா, மறுமை நாளையில ஒரு மனுஷன் கொண்டு வரப்படுவான். கொண்டு வரப்பட்டு அவன் நரகத்திலே வீசப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு மனிதன் கொண்டு வரப்பட்டு அவன் நரகத்திலே வீசப்படுவான். உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டோம் என்று சொல்கிறார்கள். நரகத்திலே வீசப்படுவான். அந்த நரகத்திலே வீசப்பட்டதன் காரணமாக அவனுடைய வயிறு பிளந்து அவனுடைய குடல் என்ன செய்யுமா, தொங்கிக் கொண்டிருக்குமா. இவன் அந்த குடலை கையினால் தூக்கி கொண்டு யதூருல் ஹிமாரு யது ஃபயந்தலிகு அக்தாபு பத்னிஹி ஃபயதூரு பிஹா யதூருல் ஹிமாரு பிர்ரஹா. இவன் என்ன செய்வானா, அந்த குடலை கையில தூக்கி கொண்டு சுத்தி திரிவானாம். எப்படின்ற ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க, யதூருல் ஹிமாரு பிர்ரஹா, ஒரு கழுதை வயலில் அல்லது ஒரு இடத்துல சுத்துவதை போல இவன் என்ன செய்வான், சுத்தி கொண்டு இருப்பான். இதனை பார்த்த நரகவாசிகள் ஓடி வந்து எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்களாம். கேட்பாங்க, மாலக்கையா ஃபுலான், உனக்கு என்ன நடந்துச்சு, இதை இப்படி செய்து கொண்டு இருக்கிறாய், உனக்கு என்ன நடந்தது என்று கேட்பார்களாம். அலம் தக்கு தாமுரு பில் மாரூஃபி வத்தன்ஹானில் முன்கர், உலகத்திலே நீ வாழ்கின்ற பொழுது நல்லதை ஏவினாய், தீமையை தடுத்தாய், உனக்கு என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நல்லா தான் நீ தானே சொன்ன எங்கள்கிட்ட நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று. இப்ப செய்த நீ ஏன் இந்த நிலைக்கு ஆளாகினாய் என்று கேட்பார்களாம். அப்ப அந்த மனிதன் சொல்லுவானாம், பலா, ஆமா நான் சொன்னதான், நான் நல்லவைகளை ஏவினேன், ஆனால் வலா ஆத்தீஹி, நான் அதை செய்யவில்லை. நல்லவைகளை ஏவினேன், நான் என்ன செய்யவில்லை, அதை செய்யவில்லை. வஅன்ஹானில் முன்கர் வஆத்தீஹி, தீமைகளை தடுத்தேன், ஆனால் அதை நான் செய்தேன். பயான் பண்றவர் நரகத்தில் இருப்பார், கேட்டவங்க சொர்க்கத்தை பேத்துருவாங்க. சுப்ஹானல்லாஹ். பயான் பண்றவர் எங்க இருப்பாரு, அதை சரியாக செய்யாவிட்டால் நரகத்தில் இருப்பார். கேட்டவர்கள் சரியாக செய்தால் சுவர்க்கத்தில் போவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை கடவுள் வாஜிபாக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாங்கள் எவ்வளவோ விஷயங்களை பேசுகிறோம், கேட்கிறோம். எங்களால் முடிந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வை அங்கி அதனை செயற்படுத்த வேண்டும். நல்லவைகளை ஏவுனால் நாங்கள் அதை பின்பற்ற வேண்டும். அதை தடுத்தால், தீயவைகளை தடுத்தால் நாங்கள் அதை என்ன செய்ய வேண்டும், அதில் ஈடுபடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய இந்த தொழுற மக்கள்கிட்ட, தீனோட தாவாவோட சம்பந்தப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், ஆச்சரியமான விஷயம். ஷேக்கிட்ட சில ஆட்கள் முறையிட்டது என்னுடைய காதால் கேட்டேன். என்னண்டா, உறவுகளை துண்டித்து வாழுதல். எனக்கிட்டையும் இருக்கு, உங்கள்கிட்டையும் இருக்கு. நான் என்னை விட்டு விட்டு உங்களுக்கு சொல்லவில்லை, நம் எல்லோரிடமும் அநேகமான ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னது, உறவுகளை துண்டித்து வாழுதல். எந்த அளவுக்கு உறவுகளை துண்டித்து வாழுகிறோம் என்றால், வாப்பா மகனோட பேசுறல்ல, மகன் வாப்பாவோட பேசுறல்ல, உம்மா வாப்பா பிள்ளையோட பேசுறல்ல. இந்த அளவுக்கு நமக்கிட்ட இந்த இஸ்லாத்தோடு சம்பந்தப்படாதவர்கள், இபாதத்தில் ஈடுபடாதவர்களாக இருந்தால் அதை அவர்களுக்கு புரியவில்லை என்று சொல்லலாம். இபாதத்தில் ஈடுபடுகின்றவர்கள், தாவாவிலே ஈடுபடுகின்றவர்களிடத்தில் கூட சிலரிடத்தில் இந்த தன்மை இருப்பதை நாங்கள் பார்க்கலாம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் வாசிலு பில் முகாஃபி, கொடுத்து உதவுறவன் உறவுகளை சேர்ந்தவன் என்று சொல்ல முடியாது. எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்றான், அவர்களோட அவங்க பேசினா நான் பேசுவேன்னு சொல்றான். இப்படியானவர்கள் அல்ல உண்மையிலே உறவுகளை சேர்ந்து வாழ்பவர். வலாக்கின்னல் வாசில், உறவுகளை உண்மையாகவே சேர்ந்து வாழ்பவன் யார் என்றால், அல்லது இதா குத்அத் ரஹிமஹு வஸலஹா, அவருடைய சொந்தங்கள் அவருடைய உறவுகள் அவனை விட்டும் அவனோடு இருக்கக்கூடிய உறவுகளை துண்டித்து வாழ்ந்தாலும் அவனோடு சேர்ந்து வாழ்றானே அவன்தான் உண்மையான உறவுகளை சேர்ந்து வாழ்பவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பேச போனாலும் அவர் பேசுறார். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத காத்திஉர் ரஹம், உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவர்க்கத்திற்கு போக மாட்டான். சுப்ஹானல்லாஹ், அஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலர் முறையிட்டாங்க, சேகிட்ட முறையிட்டார் ஒரு ஆள், நான் என்ன பேசுறேன், நான் ட்ரை பண்றேன், சலாம் சொல்றேன், ஆனால் என்ன செய்யறாருல அந்த உறவுக்காரர், என்னுடைய உறவுக்காரர் எதற்கும் மடிஞ்சு வாழ்றாருல. சேக் சொன்னாங்க, கொஞ்சம் நீங்க ஞாபகப்படுத்துங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை சொல்கிறேன், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லாம் ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்கிறாங்க, தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்திலே 6689 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்ன ரஜுலன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் யா ரசூலல்லாஹ் இன்னலி கராபா, எனக்கு உறவுக்காரர்கள் இருக்கிறார்கள், சொந்தங்கள் இருக்கின்றன, அசிலகும் வயக்தஊனி, நான் அவர்களோடு சேர்ந்து வாழ்கிறேன், ஆனால் என்ன செய்யறாங்க அவங்க, வயக்தஊனி, என்னுடைய உறவை துண்டிக்கிறார்கள். அவர்கள் என்னோடு உறவோடு இருப்பதற்கு நான் எவ்வளவு ட்ரை பண்றேன், சேர்ந்து வாழ்றேன், ஆனா அவங்க என்ன செய்யல, தயார் இல்லை, அவங்க உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்கள். நான் நல்ல முறையிலே அவர்களோடு நடந்து கொள்கிறேன், பண்பாக நடந்து கொள்கிறேன், அவர்களை கண்ணியமாக நான் நடத்துகிறேன், ஆனால் அவர்கள் என்னை மோசமாக கருதுகிறார்கள். நான் எவ்வளவுதான் நல்ல முறையில் நடந்தாலும் என்ன செய்கிறாங்க, மோசமாக கருதுகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்ல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் கண்ணியமாக நடக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னோடு மடத்தனமாக நடக்கிறார்கள். இதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. நம்ம எல்லாத்தையும் இருக்கு அநேகமான ஆட்கள்கிட்ட. ஒன்று இந்த பிரச்சனை, நான் அவரோட பேசுறேன், ஆனா அவர் என்ன செய்யறாரு, பேசுறதுக்கு தயார் இல்லை. நம்முடைய ஊர்வல்ல அநேகமாக குடும்பங்கள் இருக்கக்கூடியது அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, சொத்து பிரச்சனை, தாத்தா தங்கத்துக்குள்ள பிரச்சனை, சொத்து பிரச்சனை. இப்ப நம்ம ஊர்ல மூத்த பிள்ளைக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும், மூத்த மகனோ மகளோ. ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில இப்ப ஒரு வீட்டை மூத்த மகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க, அது முன்னுக்கு இருக்கும் வீடு, அடுத்த மகளுக்கு பின்னுக்கு வீடு கட்டியிருப்பாங்க. கல்யாணம் முடிச்சு எல்லாம் கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும். வந்த மருமகன் இந்த இதுக்கு பக்கத்தால் வாகனம் போகிறது சரியான டிஸ்டர்பாக இருக்கு, இது நம்ம வழியை மூடணும், வழியை என்ன செய்யணும், அப்போ வாரவர் ஹெலிகாப்டர்லாம் வரணும். ஆரம்பிக்கும் பிரச்சனை, தாத்தாவும் தங்கச்சியும் பேசுறல்ல, உம்மா மக்கள் பேசுறல்ல, கடைசியில் அந்த புள்ள திட்டும், உங்களுக்கு கண்ணத்துண்டு போன உம்மா பாப்பா எனக்கு சரியா செஞ்சு தரலையே, நல்லா பாதுகாக்கணும், ஒரு பில்லா. இப்படித்தான் உறவு பெறுகிறது. பாப்பா அன்பாக பண்பாக வளர்த்த புள்ள அவன் பாப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்திருப்பான், அதோட உறவு சரி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் பண்பாக நடக்கிறேன், நான் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறேன், நான் அவர்களை நல்ல முறையில் நடக்கிறேன், ஆனால் அவர் எந்த விதமான உறவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லஇன் குந்த கமா குல்த, நீ சொல்வதை போன்று நீ நடந்தால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லா நடக்கிற எல்லாம் சொல்றாங்க, நீ சொல்வதை போன்று நடந்தால் ஃபகஅன்னமா துஸிபுஹும் அல்மால், ஃபகஅன்னமா துஸிபுஹும் அல்மல், ஃபகஅன்னமா துஸிபுஹும் அல்மல்,
நீ என்னண்டா ஒரு அந்த அறிஞர்கள் 2 கருத்து கொடுக்கிறாங்க. ஒன்று, சூடான கல்லை அவருடைய முகத்திலே அடிக்கிறாய் அல்லது சாம்பலை முகத்திலே போடுகிறாய். அதை போல என்னண்டா சொல்றாங்க, நீ நல்ல முறையில் நடக்கிறாய், அவர் என்ன செய்யல, நல்ல முறையில் நடக்கவில்லை. அல்லாஹ் உனக்கு தரக்கூடிய பரிசை சொல்றாங்க, வலா யஸாலு மஅக மினல்லாஹி வஹீருன் அலைஹிம் மா தும்த அலா தாலிக். நீ இந்த அடிப்படையில் அவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், உறவோடு சேர்ந்து வாழ்வேன், நல்ல முறையில் நடப்பேன் என்று நீ நடக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா உனக்கு ஒரு பாதுகாவலனை உருவாக்குவார். அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு ஒரு உதவியாளன் வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த துணிச்சு போறார அவருக்கு எதிராக உனக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு உதவியாளனை, ஒரு மலக்கை உருவாக்குவான், சாட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் இந்த ஈகோ, நீயா நானா, ஏண்டா சேர்ந்து வாழ்றதுதான் உலகத்துல ஆக வெறுப்பான விஷயம். ஷைத்தானுக்கு ஒற்றுமைதான் ஆக வெறுப்பானது. பிரிஞ்சா மாஷா அல்லாஹ் சந்தோஷமா தான் இருப்பான். இப்ப அவரோட உள்ளத்திலே போடுவான் ஈகோவை, நம்முடைய உள்ளத்திலே போடுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கும் சரி நம்முடைய ஊரிலும் சரி இந்த ரமலான் இதை நமக்கு கற்று தந்திருக்கிறது. ஊருக்கு போன் போடுங்க, நான் இப்படி நடந்துட்டேன், நான் செஞ்ச குற்றத்தை மன்னிச்சுக்கோங்க. அது முதல் நாம சொல்வது அல்லாஹ் கிட்ட பெரிய பரக்கத். வாப்பா அம்மாவோட பேசாதவர்கள் இருக்கிறோம், உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள் இருக்கிறோம், அண்ணன் தம்பியோடு பேசாதவர்கள் இருக்கிறோம், அக்கா தங்கச்சோடு பேசாதவர்கள் இருக்கிறோம். ஈகோ பார்க்காதீங்க, இந்த விஷயத்தில் தயவு செய்து ஈகோ பார்க்காதீங்க. பெண்களும் ஆண்களும் இந்த விஷயத்தில் நாம எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள், அல்லாஹ்வுடைய அடிமைகள். மறுமை நாளையில அல்லாஹ் நமக்கு சொல்றான் செய்யுங்கண்டு, அல்லாஹ்வை விட நம்ம அதை விட பெருசா நமக்கு ஈகோ சரி வரும்பா. எனவே இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வளவுதான் இபாதத்துக்கள் செய்தாலும் இப்படி ஒரு தன்மை நமக்கிட்ட இருந்தால் பூரணமான நன்மை நமக்கு கிடைக்காது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, நேரடியாக பேசுபவர்கள், நேரடியாக நீங்கள் இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், ஈகோவை விட்டு உங்களுக்குள்ளே ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது பேசுங்க, போய் அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு முதல் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. ஊர்ல இருந்தா போன் போட்டு பேசுங்க, நம்முடைய மனைவி மக்கள் இருந்தால் அவர்களுக்கு போன் போட்டு பேச வைங்க, இங்க இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாங்கள் மிக கவனமாக பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய நிலைமை அவன் இறுதி நிலையில என்ன நாட்டத்தோடு இருக்கிறானோ கணக்கு கேட்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த அடிப்படையிலான ஆகும். எந்த அளவு கொண்டால், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசை வைத்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அல்லாஹ்வும் என்ன செய்கிறான், அஹப்பல்லாஹு லிகாஹு. அந்த எண்ணம் வைக்க வர அல்லாஹ்வும் ஆசைப்படுறான், அல்லாஹ்வும் நேசம் கொள்றான், அவர் சந்திக்கணும்னு பார்க்கிறான். வமன் கரிய லிகா அல்லாஹி கரியல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அல்லாஹ்வும் என்ன செய்கிறான், அவரை சந்திப்பதை வெறுக்கிறான். அப்ப சந்திக்கிறத ஆசை வைக்கிறேன்டா நாங்க இபாதத்துக்களை கரெக்டா செய்வோம். அதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த லிகாவுக்குரிய வழி. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அல்லாஹ்வை சந்திக்கின்ற விஷயத்திலே இந்த உலகத்திலே வமா மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத்த, மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நீங்க சொல்றீங்களே யா ரசூலல்லாஹ், யாரும் எங்களில் அநேகமான ஆட்கள் மௌத்தை வெறுக்கிறார்களே, மௌத்துக்கு விருப்பம் இல்லை. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மௌத்தாயினா தான் அல்லாஹ்வை சந்திக்கலாம், மௌத்துக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்களே, இப்ப என்ன நிலைமை என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ கமா தத்ஹபூன், நீங்கள் கருதுவது போல அல்ல. வலாலிக்க இதா சஹசல் பஸரு, எப்படி என்றால் பார்வை உருள ஆரம்பித்து விட்டால், அவருடைய உள்ளம் படபடக்க ஆரம்பித்து விட்டால், அவருடைய மயிர்கள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்து விட்டால், அவருடைய கால் கைகள் அவருடைய விரல்கள் ஒன்றோடு ஒன்று பின்ன ஆரம்பித்து விட்டால், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கண்டா சக்கராத் ஹாலை சொல்றாங்க. சக்கராத் ஹால் என்ன செய்யும், எங்களை அறியாமல் மனைவி பக்கத்திலே இருப்பாள், பிள்ளைகள் பக்கத்திலே இருப்பார்கள், பேச முடியாது. அவர் சக்கராத் ஹால்ல அரைவாசி இந்த உலகம், அரைவாசி ஆகிறார். பேச்சு வராது, சைகை வேண்டுமென்றால் செய்யலாம்,
நல்லவராக இருந்தால் அல்லாஹ் அவருக்குரிய நிலைமை ஏற்படுத்துவார். சக்கராத் கால் வருகின்ற பொழுது இவருடைய உள்ளம் நடுநடுங்கும், பேச்சு வராது, பதவதைக்கும். அவரை அறியாமல் என்ன செய்யும்? வேர்வை வரும். அவருடைய மயிர்கள் எல்லாம் பயத்தினால் அப்படியே சிரித்து நிற்கும், கால் கையெல்லாம் பின்னி நிற்கும். இப்படி ஒரு நிலைமை வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சக்கராத்துடைய நிலைமையில அவருடைய எண்ணம் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று இருந்தால், அவருடைய எண்ணம் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ் அவரை சந்திக்க ஆசைப்படுறான். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். சக்கராத்துடைய நிலைமையில் எங்கள்கிட்ட என்ன வரணும்? நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், என்னுடைய ரப்பிடத்தில் நான் போக போகிறேன். சந்தோஷமாக இபாதத் செய்தவர்களால் மட்டும்தான் அது முடியும். அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றியவர்களால் மட்டும்தான் முடியும். அந்த சந்தர்ப்பத்தில் என்ற சொத்து செல்வம், மனைவி மக்கள் இப்படியெல்லாம் நினைச்சாருன்னா அவர் லிக்காவை வெறுக்கிறார் என்று அர்த்தம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிலைமையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அவரை சந்திக்கிறார். அதனால்தான் ஒரு அறிஞர் சொன்னார், மனிதா, நீ உலகத்திலே பிறக்கின்ற பொழுது அழுது கொண்டு பிறந்தாய். உலகத்திலே பிறக்கின்ற பொழுது அழுது கொண்டு பிறந்தாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். பிறக்கக்குள்ள பிள்ளை என்ன செய்யும்? அழுது கொண்டு பிறக்கிறது. ஆனால் சுற்றி இருப்பவர்கள் உம்மா வாப்பா எல்லாருமே சந்தோஷத்தால் என்ன செய்யறாங்க? சந்தோஷத்தால் சிரிக்கிறாங்க. பிரசவ வேதனையை மறந்து தாய் சந்தோஷப்படுகிறாள், ஆனந்த கண்ணீர் விடுகிறாள். ஆனா பிள்ளை என்ன செய்து? அழுது கொண்டு பிறக்கிறது. மனிதா, நீ மரணிக்கின்ற பொழுது சிரித்துக் கொண்டு மரணித்து போ. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அழுவார்கள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அழுவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்துடைய நிலைமையிலே அவருக்கு எந்த டென்ஷனும் இல்லாம சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்ப மனைவி மக்கள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள், அவருடைய குடும்பத்தார் அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்க இப்படி சந்தோஷமா சிரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே என்ன என்று கேட்கப்பட்டுச்சு. அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கதன் நல்கல் அஹிப்பத முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நாளை என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறேன். வ அஹிப்பஹு, அவருடைய நேசர்களை சந்திக்க போகிறேன். நான் ஏன் கவலைப்படணும்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில் இருந்த நட்பு, முஹப்பத், சுப்ஹானல்லாஹ், அது அளப்பரியது. அப்ப பிலால் ரலி சொன்னாங்க, நான் ஏன் கவலைப்படணும்? நான் யாரை சந்திக்க போகிறேன்? என்னுடைய நபி, என்னுடைய உற்ற தோழர், என்னுடைய நேசத்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறேன். அதனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாசறையிலே வளர்ந்த அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த தன்மை யாருக்கு வரும்? கணக்கு தீர்க்கப்படப்போகிறோம் என்ற அச்சத்திலே இந்த உலகத்திலே நாங்கள் சரியாக நடந்தால் மட்டும்தான். அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. நான் அல்லாஹ்வுக்கு முன் நிற்க போகிறேன் என்ற ஒரு பயத்தோடு யார் அவருடைய ஹவாவை கட்டுப்படுத்தி இபாதத்தில் ஈடுபடுகிறாரோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் போற இடம் எங்க? சுவர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கணக்கு தீர்க்கப்படுகின்ற அந்த நாளையிலே எங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு செய்கின்ற இபாதத்துக்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது. கத் அஃப்லஹ மன் தஸக்கா, தூய்மை அடைந்தவர் வெற்றி பெற்று விட்டார். மறுமையில் யாருக்கு வெற்றி கிடைக்கும்? தூய்மையானவருக்கு தான் வெற்றி கிடைக்கும். உள்ளம் தூய்மையா இருக்கணும், உடல் தூய்மையா மட்டும் இருக்கக்கூடாது, உள்ளமும் தூய்மையா இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இப்ப நாங்கள்லாம் இந்த பேசுறதுக்கு ஈகோ பார்க்கறோம் தானே, யார் முந்தைய பேசுறாண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அபூபக்கர் அலி அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில ஒரு வாய்த்தக்கம் வந்துட்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையில வாய்த்தக்கம் வந்துட்டு. வாய்த்தக்கம் வந்தா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, நான் செய்தது தவறு, நான் செய்தது தவறு. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொல்லுகின்ற ரெண்டு சஹாபாக்கள், எது எடுத்தாலும் அபூபக்கர் உமர், அபூபக்கர் உமர் என்று சொல்லுகின்ற அந்த சஹாபாக்களுக்குள்ளே மனிதன் என்ற அடிப்படையில பிரச்சனை வருகிறது. வந்ததுக்கு பின்னால அவருடைய ஈமான்,
அவர்கள் ரசூலுல்லாஹ் வளர்த்த அந்த பாசறையிலே வளர்ந்தவர்களுடைய ஈமான் எப்படி இருக்கின்றா? அபூபக்கர் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, நான் தவறு செய்து விட்டேன். ஓடி ஓடி போறாங்க உமர் ரலியல்லாஹுடைய வீட்டு, போய் கதவை தட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு கதவை திறந்து பார்த்தாங்க, அபூபக்கர் வந்திருக்கிறார். அபூபக்கர் வந்திருக்கிறார். எந்த கதையுமே கதவை சாத்திட்டாங்க, கதவை நீக்கிட்டாங்க, அடைச்சிட்டாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சரியான மனவேதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் தனக்கு ஏற்பட்ட நிலை பற்றி அவர் முறைப்பட்டு கொண்டு இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு கதவுல அடைச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் அவருக்கு கவலை வருது. நான் என்ன இருந்தாலும் என்ன செஞ்சிருக்கப்படா, வீட்டை வந்தவருக்கு கதவை மூடி இருக்க கூடாது. எவ்வளவுதான் தவறு அவர் செய்திருந்தாலும் என்னுடைய தோழர், என்னுடைய சகோதரன், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் பழகிய நான் இப்படி செய்திருக்க கூடாது. அவருக்கு கவலை வருது. அவர் என்ன செய்யறாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறார். அங்க போய் தட்டுறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இல்ல சொல்றாங்க, வீட்டுல இல்லைன்னு. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும் இவர் எங்க போயிருப்பாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போயிருப்பாரு. அங்க போறாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள். போனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து உட்கார்ந்துட்டு பேசிக் கொண்டிருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் போகிறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. போனதும் உமர் ரலியல்லாஹு அவர்களை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகம் சிவத்தது. உமர் ரலியை கண்டு முகம் சிவத்தது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எல்லோரும் என்னை எதிர்த்த காலத்தில் இந்த அபூபக்கர் தான் தன்னுடைய சொத்துக்களை தந்து எனக்கு உதவி செய்தார். நீங்கள் எல்லோரும் என்னை பொய்யன் என்று சொன்ன காலத்தில் இந்த அபூபக்கர் தான் சதக, அவர் உண்மையை சொல்கிறார் என்று சொன்னார். இந்த அபூபக்கரை பார்த்தா நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள், ஃபஹல் அந்தும் தாரிகூனி சாஹிபி, என்னுடைய இந்த தோழனை, இந்த நண்பனை நீங்கள் விட்டுவிடுங்கள், அவருக்கு ஒன்றுமே செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய இந்த தோழனுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாதீர்கள், அவரை விட்டுடுங்கப்பா, அவர் எந்த உற்ற தோழன் சொன்னார்கள். ஃபமா ஊதிய பஅது, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை சொன்னதுக்கு பின்னால மரணிக்கும் வரைக்கும் யாருமே அபூபக்கர் ரலி அவர்களுடைய மனம் நோகும்படி நடந்ததே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். யாரும் மனம் நோகும்படி நடந்ததே கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூட உமர் ரலியல்லாஹு மீது கோபம் வச்சதே கிடையாது. நான் வீட்டை வந்து நீ கதவை சாத்திட்டாய், இது செய்யறேன் பேர், அந்த ஒரு எண்ணமே கிடையாது. டைம் வரட்டும் நான் பார்க்கிறேன், அப்படித்தான் நாம நினைக்கிறேன். டைம் வரட்டும் நான் பார்க்கிறேன். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு ஹலீஃபாவா ஆயிட்டு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாகி மரணிக்கின்ற போது யாரை தெரிவு செய்தார்கள் ஹலீஃபாவாக? உமர் ரலியல்லாஹு அவர்களை தெரிவு செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை தெரிவு செய்தார்கள். அப்ப சில சஹாபாக்கள் போய் கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீனே வகத் அரப்த ஷித்ததஹு, அவர் ஒரு கடுமையான ஆள் உங்களுக்கு தெரியாதா? அவரை கடுமையான ஆள் உங்களுக்கு நீங்க தெரிய மாட்டீங்களா? நீங்கள் ஏன் இவரை தெரிவு செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் இந்த உலகத்திலே ஒரு சிறந்த மனிதனை கலீஃபாவாக தெரிவு செய்திருக்கிறேன் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இதான் அந்த சஹாபாக்குடைய பண்பு. ஈகோ இல்லை. நடந்த தவறை அவர்கள் என்ன செய்வார்கள், அதற்குரிய பரிகாரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நமக்கிட்ட மட்டும் ஏன் ஈகோ ஈக்கணும்? அந்த சஹாபாக்களுடைய பரம்பரையில வந்து நாங்க தானே அல்லாஹ்வுடைய லிகா, நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம், எங்களுடைய கணக்குகள் தீர்க்கப்பட இருக்கின்றன. அப்பொழுது உன்னுடைய சகோதரனுக்கு நீ இப்படி செய்தாய் தானே, உன்னுடைய சகோதரன் பேச வந்த பொழுது அல்லது உன்னால் பாதிக்கப்பட்டவன் பேச வந்த போது உன்னை கர்வத்தை காட்டிட்டு உன்னை ரெஸ்பெக்டை காட்டிட்டு போனேன் அல்லாஹ் கேட்கின்ற பொழுது, பட்டோலையில் அதை வருகின்ற பொழுது அல்லாஹ் பாதுகாக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில வாய்த்தர்க்கம் வருகிறது, பிரச்சனை வருகிறது. இந்த வாய்த்தர்க்கத்திலே அபூதர் கிஃபாரி கொஞ்சம் கோபம் அடைந்து சொன்னார், இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்று ஏற்றினார். பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன செய்தார்? உம்மாவை இழுத்து, அவருடைய பரம்பரையை இழுத்து சொன்னாரு, கருப்பியின் மகனே என்று சொன்னார். அபூபக்கர் இந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கருப்பினத்தை சேர்ந்தவர்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் வேதனை சொல்றாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. தாங்கலாம். அவருக்கு ஏசி இருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய அந்த பரம்பரையை அல்லது அவர்களுடைய அந்த நிறத்தை இழுத்து சொல்லிவிட்டாரே என்ற கவலையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் முறையிடுகிறார்கள். ஐயரணி யா உம்மி, யா ரசூலல்லாஹ், அவர் என்னுடைய உம்மாவை வைத்து எனக்கு குறை கூறிவிட்டார் யா ரசூலல்லாஹ், அது என்னால் தாங்க முடியாமல் இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முறைப்பாடு செய்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நிலைமையை பாருங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதுக்கு பின்னால முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த அடிப்படையில் நீ பிலாலுக்கு ஏசினாயா என்று கேட்கிறாங்க. நீ உம்மாவை வச்சு ஏசினியான்னு கேட்டாங்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாய் வருதில்லை, பேசல, மௌனமாக இருந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, முஆதே நீ இன்னும் ஜாஹிலியத்து பண்பை வைத்துக் கொண்டிருக்கிறாய், உள்ளத்திலே ஜாஹிலியத் பண்பு இருக்கிறது, உனக்கு இன்னும் அந்த ஜாஹிலியத் பண்பு போகவில்லையா என்ற அடிப்படையிலே கணிந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வசனத்தை கேட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியை கண்டால் உடனடியாக பூமியிலே அப்படியே விழுந்து விடுவார்கள். அவருடைய கன்னத்தை பூமியிலே வைத்து சொல்வார்கள், பிலாலே, உங்களுடைய கால் பாதத்தை என்னுடைய கன்னத்திலே வையுங்கள், நீங்கள் அப்படி வைத்தால் தான் என்னை நீங்கள் மன்னித்தவராக நான் கருதுவேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி சஹாபாக்களுடைய பண்பு பாருங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை கட்டி அணைத்து எழுப்பி, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, நீங்கள் எழுந்திரீங்கள் என்று சொல்வார்கள். இதுதான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட அன்னொன்னியம். மறுமை நாளையிலே நாங்கள் கணக்கு தீர்க்கப்படுகின்ற பொழுது இந்த நிலைமை எங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இப்படியான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தால் அதனை சரியாக பயன்படுத்தினார்கள் சஹாபாக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மறுமையில கணக்கு தீர்க்கின்ற பொழுது 3 அடிப்படைகளை கொண்டு வருவான். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்றுமே நடக்க, யாருக்கும் அசைய முடியாத ஒரு நேரம் 3 அடிப்படையில் கணக்குகளை தீர்க்க கொண்டு வருவான். ஒன்று, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோரும் அங்கு வந்திருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதன் வரை யாரெல்லாம் படைக்கப்பட்டார்களோ அவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. இது ஒன்று. 2வது, அவன் கணக்கு தீர்க்கின்ற பொழுது சகலருக்கும் தெரியும், சகலரும் பார்க்கின்ற அடிப்படையில் தெரிகின்ற அடிப்படையிலே தான் கணக்கை தீர்ப்பான். இப்ப பின்னுக்கு இருக்கிறாளுக்கு விளங்குதில்லை, கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிறாள் கொஞ்சம் இதாக, நம்ம இந்த கதை இல்லை. அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுல அந்த கணக்கு தீர்க்கப்படும். 3வது, நாம் செய்த சகல செயற்பாடுகளும் அங்கு கொண்டு வரப்படும். நாம் செய்த சகல செயற்பாடுகளும் கொண்டு வரப்படும். மறைந்து செய்தாலும் தனிமையிலே செய்தாலும் எந்த அடிப்படையில் செய்திருந்தாலும் எல்லாம் கொண்டு வரப்படும். அப்ப அந்த செயற்பாடுகளை பார்ப்பதற்கு என்னுடைய மனைவி இருப்பாள், என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், என்னை பெற்ற தாய் இருப்பார், தந்தை இருப்பார், எல்லோரும் இருப்பார்கள். யாரெல்லாம் என்னை கண்ணியமாக கௌரவமாக எனக்கு மதிப்பு தந்தார்களோ அவர்களும் என்னை பார்த்துக் கொண்டிருப்பார்கள், சகலரும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இந்த 3 அடிப்படையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மறுமை நாளிலே எங்களுடைய கணக்கை தீர்க்க இருக்கிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு சாராருக்கு அல்லாஹ் தஆலா திரையிட்டு அவரை தனியாக அழைப்பான். ஒரு சாராரை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், திரையிட்டு அவரை தனியாக விசாரிப்பான். இந்த திரையில அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் சம்பந்தம் இருக்கும், அந்த கோடான கோடி மக்களுக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னா, இவரை கூப்பிட்டு அவருடைய பட்டோல் அவருக்கு முன்னால போடப்படும், அவருடைய செயற்பாடுகள் என்ன செய்யப்படும், அவருக்கு முன்னால போடப்படும். போட்டு கேட்பான், அத்தஅரிஃபு தன்பஹா கதா, இந்த பாவத்தை நீ செஞ்சியா? அல்லாஹ் ஞாபகப்படுத்துவான், நீ இப்படி செஞ்சியாடா, இந்த பாவத்தை செஞ்சியா, இப்படி மோசடி செஞ்சியா, இப்படி ஏமாத்தினியா, இப்படி நீ தேவையில்லாத வேலை பார்த்தியா, மெசேஜ் பண்ணியா, லைக் பண்ணியா, ஷேர் பண்ணியா, அடுத்தவங்க குறைய சொன்னாயா என்று ஒவ்வொன்றாக என்ன செய்வான், அல்லாஹ் கேட்பான். அப்போ மனுஷன் சொல்வான், ஐ நாம் ரப்பி, நான் என்ன செஞ்சேன், அப்படி செய்தேன் என்னுடைய ரப்பே. ஹத்தா இதா கர்ரரஹு பிதுனுபிஹி,
அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தப்படுகின்ற வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? பட்டோலையை போட்டு கேட்டுக்கொண்டே இருப்பான். இப்ப அந்த மனிதன் நினைப்பானா, நம்மட பாடு இதோட சரி, நம்மட நிலைமை அதோ கதி வரஆஃபி நஃப்ஸி அன்னஹு ஹலக். என்ன செய்வானாம்? இனி நாம நரகத்துக்கு போற ஒரு ஆள் தான் அப்படின்னு அவன் என்ன செய்வானாம்? நினைப்பானாம். இப்ப என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா அவன்கிட்ட சொல்லுவானாம், சதர்துஹா அலைக பித்துன்யா, நீ இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாய், ஆனால் உன்னுடைய செயற்பாடுகள் நல்லதாக, வேறு செயற்பாடுகள் நல்லதாக இருந்ததன் காரணமாக இந்த பாவங்களை அழிக்கின்ற செயற்பாடுகளை நீ செய்திருந்ததால் உன்னுடைய குறைகளை நான் என்ன செய்தேன்? உலகத்திலே மறைத்தேன். இன்றைய நாள் அந்த பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், நீ சுவர்க்கத்துக்கு போன்னு சொல்வானாம் அல்லாஹ். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து கொள்வானாக. உலகத்தில் நீ செய்த பாவங்களை அடுத்தவர்களுக்கு தெரியாமல் மறைத்தேன், ஆனால் உன்னுடைய குற்றங்களை என்ன செய்தேன்? மன்னித்து உன்னை சுவர்க்கத்துக்கு நான் அனுப்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் மறுமையில் அல்லாஹ் தஆலா ஈமான் உள்ளவர்களுக்கு அப்படி ஒரு தன்மை வரும். இரண்டாவது, பிறருடைய குறைகளை மறைத்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. யார் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறானோ அல்லாஹ் என்ன செய்வான்? மறுமை நாளில கோடான கோடி மக்களுக்கு மத்தியிலே நம்முடைய குறைகள் என்ன செய்வான்? திரை போட்டு மறைப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவருடைய குறை உங்களுக்கு தென்படுகிறது என்றால், ஒருவருடைய குறை உங்களுக்கு வருகிறது என்றால், நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சுவர்க்கத்துக்கான சந்தர்ப்பத்தை எனக்கு தருகிறான், சுவர்க்கத்திற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு தருகிறான். இந்த குறையை நான் மறைத்தால் மறுமை நாளையிலே அல்லாஹ் அந்த கோடான கோடி மக்களுக்கு மத்தியிலே என்னுடைய கணக்குகள் தீர்க்கப்படுகின்ற பொழுது திரையை வைத்து என்னை மறைத்து விடுவான். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நாங்கள் நினைக்கோம். எனக்கு ஒரு குறை வரைந்தால் ஜெயா பண்றது, அடுத்தவனுக்கு என்ன செய்யறது? ஸ்பெஷல் போன் போட்டு கேள்விப்பட்டையா இப்படி ஒரு செய்தி உண்டு, இருக்கா இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நானும் நீங்களும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்தவர்களுடைய மானம் ஹராம். நமக்கு அடுத்தவர்களுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் தஆலா மறுமையில எங்களை குறைகளை மறைச்சு எங்களுடைய மனைவி மக்களுக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, எங்களுடைய பெற்றார்களுக்கு தெரியாம என்ன குறைகளாக இருந்தாலும் மறைத்து அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக முக்கியமாக நாங்கள் உலகத்திலே செயற்படுத்த வேண்டி இருக்கிறது. எனவே கணக்குகள் தீர்க்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய பட்டோலை அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய கையிலே வலது கரத்திலே பட்டோலை கிடைக்கிறதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, லேசான கேள்வி கணக்கு, அவர் சொர்க்கத்துக்கு போய்ட்டுவார். அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும். அதற்காக இந்த உலகத்தை நாங்கள் பயன்படுத்தி ஆஹிராவிலே மக்களுக்கு மத்தியிலே எங்களுடைய கணக்குகள் தீர்க்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய பட்டோலை வலது கரத்திலே கிடைத்து நாங்கள் சந்தோஷத்தில் எங்களுடைய பட்டோலைகளை காட்டி நான் சுவர்க்கத்துக்குரியவன் என்ற அந்தஸ்தை நாங்கள் பெறுவதற்கு இந்த உலகத்திலே நாங்கள் அதற்கான செயற்பாடுகளிலே, அமல்களிலே, இபாதத்களிலே ஈடுபட வேண்டும். குறிப்பாக நாங்கள் யாரிடமாவது எங்களுடைய உறவுகளோடு எங்களுக்கு உறவு இல்லாவிட்டால் அவற்றை நாங்கள் இன்றையிலிருந்து இருந்தே நாங்கள் அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுடைய குறையை மறைக்கின்ற விஷயத்திலே நாங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் செயற்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.